டே 6 சஹர் டு இஃப்தார் மினி விலாக் பார்க்கலாமா? 7 நோன்பு அல்ஹம்துலில்லாஹ் நல்லபடியாக போயிடுச்சு. இதே மாதிரி எல்லா நோம்புமே நம்மளுக்கு நல்லபடியாக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் துவா செய்கிறேன், நீங்களும் துவா செய்யுங்க. சஹருக்கு சமைக்கிறதுக்கு மதியமே பார்த்தீங்கன்னா சங்கரா மீன் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இதை பார்த்த உடனே க்ளீன் பண்ணணுமே, அதுவும் நோம்பையும் வச்சுட்டு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரியாக இருந்தது. உண்மையை சொல்லணும்னா சோம்பேறித்தனமாக இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். ஃபுல்லாக மீன் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மதியமே வந்து மசாலாலாம் தடவி ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டேன். நைட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேட்டாக தான் வந்து மீன் குழம்பே செய்ய ஆரம்பித்தேன். ஏன்னா வந்து நம்ம சஹருக்கு சாப்பிட்றப்போ கொஞ்சம் சூடாக இருக்கும் அப்படின்ட்டு. மதியமே க்ளீன் பண்ணுற வேலை எல்லாமே முடிஞ்சதுனால எனக்கு நைட்டுக்கு சமைக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். நோம்பு வச்சுட்டு எவ்வளோ வேலை பார்க்க சொன்னாலும் பார்த்துருவேன். ஆனால் நோம்பு திறந்ததுக்கப்புறம் வரும் பாருங்க டயர்ட்னஸ், என்னாலலாம் ஒரு வேலை பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நோம்பு திறந்து முடிச்ச கையோட தொழுது முடிச்சுட்டு ஓடி போய் ரெஸ்ட் எடுக்கிறது தான் என்னோட வேலை. 1 ஹவர்லேருந்து 1.5 ஹவர் கழிச்சு தான் கிச்சன் பக்கமே வருவேன். என்ன மாதிரி எத்தனை பேர் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. இன்னைக்கு மீன் குழம்புமே ரொம்ப டிஃப்ரெண்டாக தான் செஞ்சிருந்தேன். மீன் குழம்புமே செம்ம டேஸ்டியாக வந்திருந்தது. டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1 மணி. எல்லாருமே தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் மட்டும் கிச்சனில் நின்று சமைச்சிட்டு இருந்தேன். மீன் குழம்புக்கு ஆயில் சேர்த்துட்டு கொஞ்சமாக வெந்தயம் சோம்பு எடுத்துட்டு 2 கைப்பிடி வரளவுக்கு சின்ன வெங்காயத்தை கொரகொரப்பாக வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பச்சை மிளகாய் 2 எடுத்துருக்கேன், கருவேப்பிலை கொத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. 2 பெரிய சைஸ் தக்காளியை பேஸ்ட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 3 ஸ்பூன் மல்லித்தூள் எடுத்திருக்கேன். இதையுமே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. 1 லெமன் சைஸ் அளவுக்கு புளியை நல்லா கரைச்சிட்டு நான் சேர்த்துக்கிறேன். புளி தண்ணி சேர்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து காய்கறி வந்து முருங்கைக்காய், கத்தரிக்காய் அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் சேர்த்துக்கலாம். அந்த அன்னைக்கு காய்கறி எதுவுமே இல்லாததுனால நான் வந்து நார்மலாக தான் செய்கிறேன். மீன் குழம்பு உங்களுக்கு கொஞ்சம் நல்லா திக்காக வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மசாலா கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கணும். ஒரு 4லேருந்து 4.5 ஸ்பூன் அந்த மாதிரி எடுத்துக்கணும். அதே மாதிரி தக்காளி, வெங்காயம் எல்லாமே நீங்கள் கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நல்லா திக்காக கிடைக்கும். எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா குழம்பு இல்லைன்னா சரியாக வராது. கிரேவியாக இருந்துச்சுன்னா முதல் நாளே காலியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து 2 நாளைக்கு சேர்த்தே வச்சுக்கிட்டேன். வாங்கின மாங்காவை பசங்கள்லாம் சாப்பிட்டுட்டு ஒரு சின்ன துண்டு வச்சுருந்தாங்க, அதை மட்டும் அதில் சேர்த்துக்கிட்டேன். அவ்வளோதான். லாஸ்ட்டாக இறக்க போகிற டைமில் ஒரு 1.5 ஸ்பூன் வந்து பெப்பர் சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியது தான். அப்படியே பார்த்தீங்கன்னா மீனையுமே பொரிச்சு வச்சாச்சு. மதியம் மீனை க்ளீன் பண்ணுறப்போ ஏன் தான் அந்த மீனை வாங்கிட்டு வர்றீங்களோ அப்படிங்கிற மாதிரி இருந்தது. சமைச்சு எல்லாமே முடிச்சதுக்கப்புறம் நல்ல வேலை நாளைக்கு சமைக்கிற வேலை இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்தது. என்னத்தை சொல்கிறது. சஹருக்கு பார்த்தீங்கன்னா சுட சுட ஒயிட் ரைஸ், சூப்பரான மீன் குழம்பு, ஃபிஷ் ஃப்ரை. அல்ஹம்துலில்லாஹ் ரொம்ப சிம்பிளாக சூப்பராக முடிச்சாச்சு. இஃப்தாருக்கு எதுவுமே பண்ண வேணாம், இன்றைக்கி மண்ணடியிலேருந்து வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த சிக்கன் லாலிபாப் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெருசாக இருந்தது. சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்டியாகவும் இருந்தது. அதே சமயம் ஒன்று வந்து ஃபுல்லாக சாப்பிடவே முடியாது, அந்தளவுக்கு இருந்தது. அப்புறம் சிக்கன் கட்லெட்னு சொல்லிட்டு ஒன்று வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஆனால் அதில் ஃபுல்லாக உருளைக்கிழங்கு தான் இருந்தது. சீஸ் பால் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அப்புறம் கீமா சமோசா, அப்புறம் மாசி சமோசா வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அப்புறம் கொஞ்சம் ஃப்ரூட்ஸு, அதுக்கப்புறம் கிர்னி பழம் ஜூஸ், கிரேப் ஜூஸ் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அல்ஹம்துலில்லாஹ் நல்லபடியாக நோவுமே திறந்தாச்சு. எல்லா டைமும் இதே மாதிரி இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. என்னைக்காவது ஒரு நாள் இந்த மாதிரி வெளியில் வாங்குற மாதிரி இருக்கும். வீட்டில் என்னைக்காவது ஒரு நாள் பண்ணுற மாதிரி இருக்கும். மற்ற நாள்லாம் டிஃபன் ஐட்டம் தான் வந்து வீட்டில் செய்வேன். வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.